ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनीश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण அனைத்து பக்தர்களுக்கும் என் பணிவான வணக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தை ஒரு உயர்ந்த பக்தனாகவே கருதுகிறார்கள். பகவானுக்கும் பாகவதத்திற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. பாகவதம் அப்படிங்கிற வார்த்தை உயர்ந்த பக்தர்களுக்கும் புத்தகத்திற்கும் பயன்படுத்துகிறார்கள். ராதா கிருஷ்ண ஸ்வரூபா, பகவானுடைய ரூபம்தான் இந்த பாகவதம். அந்த பாகவதத்தில் 10வது ஸ்கந்தம் அவருடைய முகமாக கருதப்படுகிறது. பகவானுடைய திருமுகம்தான் 10வது ஸ்கந்தம். அதில் முழுவதும் கிருஷ்ணலீலைகள் அடங்கி இருக்கிறது. அதிலையும் கோபிகா கீதம், கோபி கீதம் என்ற பகுதி ரொம்ப ரொம்ப சிறப்பான மிக மிக உயர்ந்த ஒரு பகுதி. தூய பக்தர்கள் அதை படித்து ஆழத்தில் புரிந்து கொள்வார்கள். கோபிகைகள் எவ்வளவு அந்த பக்தியை ஸ்ரத்தையோட பகவானுக்கு அர்ப்பித்தார்கள் என்பது அந்த கோபி கீதத்தில் நமக்கு தெரிய வரும். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். சுகமுனிவர் அந்த 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 பகுதிக்கு மட்டும் ஒரு சிறப்பான ராகம், தாளம் இது எல்லாமே அமைச்சிருக்கிறார். இந்த கோபி கீதத்தினுடைய ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா, ஒரே வார்த்தையில் ஆரம்பிக்கும். நகலு கோபிகா நந்தனோ பவன் அகில தேஹினாம் அந்தராத்மத்ருக். அதில் பார்த்தீங்கன்னா நகலு நகலு கோபிகா நந்தனோ பவன் ந அகில தேஹினாம் அந்தராத்மத்ருக் ஆ அப்படியே வரும். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பகுதி. அதில் ஆச்சாரியர்கள் இல்லைன்னா ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு ஸ்லோகத்தை நிறையா முறை அவர் அந்த ஸ்லோகத்தை எடுத்துக்காட்டாக பயன்படுத்தியிருக்கிறார். அது எந்த ஸ்லோகம்னா, தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீதிதம் கல்மஷாபஹம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருண்ணந்தி யே பூரிதா ஜனா. தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் தாத்தா கவிபிரீதிதம் கல்மசாபகம் காக்கா, அப்படி ஒரே மாதிரி வரும். அதாவது கோபிகைகள் சொல்கிறாங்க, பகவானே உங்களுடைய கதைகள் தான் எங்களுக்கு உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. பகவானுடைய கதைகள் அவ்வளவு அமுதமானது.
பாகவதத்திலேயே 3வது ஸ்லோகம் சொல்கிறது, நிகம கல்பதரோர் கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்த திரவிய சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம். இது ஒரு மாமரமா, இந்த வேதங்கள் இதெல்லாம் மாமரம். அதில் ஸ்ரீமத் பாகவதம் மாம்பழமா. மாம்பழம் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. நம்ம கூட இப்போ வெளிநாட்டு பழங்களெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். லிச்சி, கச்சி, பச்சின்னு என்னென்னத்தையோ வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் எந்த பழத்திற்கும் மாம்பழத்தின் இனிமை எந்த பழத்துக்கும் கிடையாது. அதுலேயும் பச்சை கிளி சாப்பிட்ட பழம் அவ்வளவு ருசியாக இருக்குமா. அது டெஸ்ட் பண்ணும். ஆனால் நம்மளை மாதிரி கடிச்செல்லாம் டெஸ்ட் பண்ணாது, அது பார்த்தே டெஸ்ட் பண்ணிடும். அதில் எந்த பழத்துக்கு மிக மிக சுவை அதிகமோ. இங்கே கிளி சுகமுனிவர். பாகவதமே அவ்வளவு இனிமையானது. அதில் சுகமுனிவர் சாப்பிட்டுட்டு கொடுத்த பாகவதம் அதை விட இனிமை அதிகம். அப்போது கோபிகைகள் சொல்கிறாங்க, உங்களுடைய கதைகள் தான் எங்களுக்கு உயிர். பக்தர்களுக்கு அப்படித்தான். பகவானை பற்றி கேட்க 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 பிபத பாகவதம் ரசமாலயம். அந்த மாம்பழச்சாரை எப்படி எடுக்கணுமா, காதை திறந்து அதுக்குள்ளே ஊற்றிக்கணும். அந்த மாம்பழச்சாரை அப்படியே ஊற்றிக்கணும் உள்ள. பிபத பாகவதம் ரசமாலயம். உங்களுடைய கதைகள் எங்களுக்கு பிராணன். நாங்கள் மூச்சு விட மறந்தால் கூட மறந்து விடுவோம், ஆனால் உங்களை நினைவு கூறுவதை மறக்கவே மாட்டோம். அந்த கதைகளை இப்படியே கேட்டு கேட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது கல்மசாபகம், நான் எவ்வளவோ பிறவிகளாக செய்த கர்ம வினைகள் பூராமே எரிந்து போகிறது, அழிந்து போகிறது அப்படின்னு கோபிகைகள் சொல்கிறாங்க. அவங்க என்ன பாபமாக பண்ணி இருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம தான் செய்திருக்கிறோம். ஆனால் கோபிகைகளே அவ்வளவு எளிமையாக சொல்கிறாங்க, உங்கள் கதைகள். பகவத்கீதையில் கூட அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்குது, கதையந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி சா ரமந்தி சா. என் பக்தர்கள் என்னுடைய கதையை நிரந்தரமாக பேசி பேசி ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீதிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்களம். இது கேட்பதே மங்களம். அவ்வளவு என்ன சொல்கிறது, ஆஸ்பீஷியஸ்னஸ், புனிதமான மங்களகரமான ஒரு செயல். இதைவிட இந்த புவனத்தில் உயர்ந்த ஒரு செயலே கிடையாது. பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்வது, பகவானுடைய கீர்த்தனைகள் கதைகளை கேட்பது, இதைவிட மங்களகரமான செயலே இந்த உலகத்தில் கிடையாது. ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாத்தம். அப்படி நடக்கக்கூடிய இடத்துல ஸ்ரீ லக்ஷ்மி தேவியே வந்து குடியிருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் பகவானுடைய கதைகள் பேசப்படுகிறதோ, பகவானுடைய கீர்த்தனைகள் பேசப்படுகிறதோ, அங்கே லட்சுமி தாயாரே வந்து குடியிருப்பாங்களாம். அதுக்கப்புறம் ஸ்ரவணமங்களம் ஸ்ரீமதாத்தம் புவி கிருண்ணந்தியே பூரிதாஜனா. இது ஒரு அழகான வரி. பூமியின் பாரத்தை இந்த கதைகள் குறைக்கிறது. இது அப்படின்னா என்ன? பூமியின் பாரத்தை இந்த கதைகள் குறைக்கிறது. இந்த கதையை கேட்டுக்கிட்டே, பகவானுடைய லீலைகளை கேட்டுக்கிட்டே இருந்தால் பூமியின் பாரத்தை குறைக்கிறது. பூமிக்கு எப்போ பாரம் அதிகமாக இருக்கும்? பாவம் செய்யும் மனிதர்கள் அநேகம் பிறந்து இந்த மண்ணில் வாழும்போது இந்த பூமிக்கு பாரம் அதிகமாக இருக்குமா? இவர்களெல்லாம் பகவானுடைய கதைகளை கேட்டு கேட்டு எல்லாரும் பகவானுடைய உலகத்திற்கு திரும்பி செல்லும் பொழுது இந்த மண்ணில் சுமை குறைந்து கொண்டே இருக்கிறது. இதை இனி ஒரு அர்த்தத்தில் கூட புரிந்து கொள்ளலாம். எப்படி?
நம்ம பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்ணாமல் அவருடைய கதைகளை கேட்காமல் வெறுமனே வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்மெல்லாம் இந்த பூமிக்கு சுமை, தேவையில்லாத வெயிட் அப்படின்னு வச்சுருக்காங்க. சுகமுனிவர் சொல்லியிருக்கிறார், அவங்கெல்லாம் இந்த பூமிக்கு தேவையே இல்லாத சுமை அப்படின்னு. இப்போ பகவானை பற்றி பேசும் பொழுது, கேட்கும் பொழுது இந்த மண்ணின் சுமை குறைகிறதா. அழகான ஸ்லோகம். இனி ஒரு ஸ்லோகத்தை கூட சொல்கிறக்கு நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேஹினாம் அந்தராத்மத்ருங். யசோதா தாயார் என்ன பண்ணாங்க, கிருஷ்ணரை பிடிச்சி உரல்ல கட்டி வச்சிட்டாங்க. உடனே கோபிகைகள்லாம் வந்து பார்த்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர்களுடைய உயிருக்கு மேல் உயிரான பகவானை உரல்ல பிடிச்சி கட்டிட்டாங்களே. வேற யாராவது கட்டி வச்சிருந்தா அவங்க கிட்ட போய் கோபப்படலாம். ஆனால் கட்டி வச்சது யாரு? அம்மா தான் கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ அம்மா கிட்ட யசோதா தாயிடம் போய் கோபப்பட முடியாது. அதனால் கோபிகைகள் சொல்கிறாங்க, நகலு கோபிகா, அதாவது எங்களில் உயர்ந்த மிக உயர்ந்த கோபிகையான யசோதா தாயே, ந நந்தனோ பவான், இது உங்கள் பையன் கிடையாது. நீங்கள் ஏதோ உங்கள் மகன்னு நினச்சி உரல்ல கட்டி வச்சிருக்கிறீங்க, திட்டுறீங்க, அதை இதையும் செய்கிறீங்க. ஆனால் இந்த பிள்ளை உங்கள் மகன் கிடையாது. அகில தேஹினாம் அந்தராத்மத்ருங், இந்த உலகத்திற்கே அனைத்து இதயங்களிலும் வாழக்கூடிய பரமாத்மா, 14 உலகங்கள், அண்ட சராசரங்கள் அனைத்தையும் ஆட்டி படைக்கும் அனைத்து உயிர்களின் இதயத்திலும் வாழும் அந்த பரமாத்மாவை நீங்கள் பிடிச்சி உரல்ல கட்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கோபிகைகள் வந்து யசோதா தாயிடம் விளக்குகிறார்கள். பலராமர் கூட கோபப்பட்டார். வந்து அந்த கிருஷ்ணரை உரல்ல கட்டுற நேரத்தில் பலராமர் அங்கே இல்லை. அவர் திரும்பி வந்து பார்க்கும்போது தன் உயிருக்கும் மேலான தம்பியை உரல்ல கட்டி வச்சிருக்காங்க. பலராமருக்கு வந்தது பாரு கோபம். பலராமருக்கு கோபம் வந்ததுன்னா அவ்வளவுதான், பூமியே அந்த இடத்துல இருக்காது. யமுனையவே ஒரு நாளைக்கு வழி திருப்பி விட்டுட்டார். அவ்வளவு கோபம். கேட்டார் நண்பர்கள் கோபர்கள் கிட்ட, யார் கட்டுறது? உடனே எல்லாரும் சொன்னாங்க, யாரும் இல்லை, யசோதா தாய் தான் கட்டுனது. யசோதா என்ற பெயரை கேட்ட உடனே கொஞ்சம் அமைதி அடைந்தார் பலராமர். அம்மா தான் கட்டுனாங்களா, சரி கொஞ்சம் அமைதி. இருந்தாலும் முழுவதுமாக அந்த கோபம் மாறவே இல்லை. நேராக போய் கேட்டாங்க, யாரை கட்டி வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? அம்மாவிடம் கேட்கிறார்கள். கேட்கும் பிள்ளைக்கு வயது 7. தாயிடம் யசோதாவிடம் கேட்கிறார் பலராமர், யாரை கட்டி வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? உடனே அம்மா சொல்கிறாங்க, யாரை கட்டி வச்சிருக்க எனக்கு தெரியாது, நீயே சொல்லு. அனைத்து பிரம்மாண்டங்களையும் தன் தலையில் சுமக்கும் அந்த பகவான், 14 உலகம் அசைவதும் அசையாததும் அண்ட சராசரம் 33 கோடி தேவி தேவர்கள் அனைவரையும் ஆட்டிப்படைக்கும் இறைவனை கட்டி வச்சிருக்கிறீங்க. உடனே யசோதா சிரிச்சுக்கிட்டு, சரி அவர் சாமி, அப்போ நீ யாருப்பா? உடனே பலராமர் சொல்கிறார், நான் ஆதிசேடன், என் தலையில் தான் அனைத்து பிரம்மாண்டங்களையும் நான் தாங்கி பிடிச்சிருக்கிறேன். யசோதா தேவி சிரிச்சுக்கிட்டே, எல்லா கடவுளும் என் வீட்டுக்கு ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதாவது அந்த விருந்தாவனத்தில் இருக்கிறவங்களுக்கு இவர்தான் முழுமுதற் கடவுள் என்ற உண்மை தெரியாது. அது யோகமாயை மறைத்து வைத்திருக்கிறது. ஏன்னா அப்போதான் அந்த அன்பு செலுத்த முடியும். இந்த பௌதீக உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவர் முழுமுதற் கடவுள் என்று தெரியாது. ஆனால் அவர்களை மகாமாயை மறைத்து வைத்திருக்கிறது. யோகமாயை மறைப்பதற்கும் மகாமாயை மறைப்பதற்கும் வேறுபாடு உண்டு. மகாமாயை மறைத்து விட்டால் நம்ம கோபதாபங்களில் மாட்டிக்கொள்வோம். யோகமாயை மறைத்தால் நம்ம அன்பில் ஆனந்தத்தில் மாட்டிக்கொள்வோம். அப்போது இது ஒரே ஒரு ஸ்லோகம்தான் நம்ம இப்போ பார்த்தோம். அவ்வளவு அழகான ஒரு பகுதி இந்த கோபிகா கீதம், கோபி கீதம் என்று சொல்லக்கூடியது.
பக்தர்களெல்லாம் அதை புரிந்து பாடுவதும் படிப்பதும் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.